10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தை இறந்து போன துக்கம் இம்மியளவும் இல்லாமல் சிரித்து கொண்டே பதிலளிக்கும் இந்த பெண்ணை பார்த்து என்னவென்று சொல்வது? வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த கொள்ளைமேடு பகுதியைச் சேர்ந்த ஜீவா டயானா தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி 2வது பெண் குழந்தை பிறந்தது. ஒடுகத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தை பிறந்த நிலையில் டயானாவுக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு 4 நாட்கள் சிகிச்சையில் இருந்த டயானா உடல்நலம் தேறி ஆத்துமேட்டில் உள்ள தனது தாய் வீட்டில் 2 நாட்கள் தங்கியிருந்தார். இந்த நிலையில் புதன்கிழமை மதியம் 12:30 மணியளவில் தாய் வீட்டிலிருந்து குழந்தையை தூக்கி கொண்டு கொள்ளைமேட்டில் உள்ள கணவர் வீட்டிற்கு வந்திருக்கிறார் டயானா. கணவர் வீட்டுக்கு வந்த அடுத்த 2 மணி நேரத்திலேயே தந்தை சரவணனுக்கு அழைத்த டயானா குழந்தை இறந்து விட்டதாக கூறியிருக்கிறார். பதறியடித்து ஓடி வந்த டயானாவின் பெற்றோர் என்ன நடந்தது என விசாரிக்க, தூங்கிக் கொண்டிருந்த போது மூத்த மகளான 2.5 வயது குழந்தை தெரியாத்தனமாக போர்வையை தூக்கி பச்சிளங்குழந்தை மீது போட்டதாகவும் அதில் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறியிருக்கிறார் தாய் டயானா. அதோடு தூங்கி எழுந்து கண் விழிக்கும் போது குழந்தை அசைவின்றி கிடந்ததை பார்த்துதான் தனக்கே தெரிய வந்ததாக டயானா கூறினாலும் குழந்தையின் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் வழிந்தோடி இருந்தது டயானாவின் தந்தை சரவணனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே வீட்டுக்கு பின்பக்கமாக கழிவுநீர் செல்லும் கால்வாயில் குழி தோண்டி குழந்தையை புதைத்ததோடு புதைத்த இடம் தெரியாமல் இருக்க செடிகளை நட்டு வைத்ததும் சந்தேகத்தை வலுக்க வைத்தது. இதனை அடுத்து டயானாவின் தந்தை கொடுத்த தகவலின் பேரில் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். குழந்தைக்கு என்ன ஆனது என போலீசார் விசாரிக்க முகத்தில் சின்ன சோகம் கூட இல்லாமல் சிரித்து கொண்டே பதில் கூறினர். குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்ததாக போலீசாரை நம்ப வைக்க முகத்தில் சலனத்தை காட்டிக் கொள்ளாமல் சமாளித்துக் கொண்டிருந்தனர். ஒரு மணிக்கு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கோமா, அது முன்னே தூங்கிட்டு நான் மாடி வெட்ட சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் இருந்து பார்த்தா அப்புறம் எங்க அம்மா எங்க வீட்டுல வந்தாங்க. அப்புறம் இது மாதிரி சொன்னா பாப்பா எனக்கு பால் குடிக்கவே இல்லை. தொடர்ந்து குழந்தை புதைக்கப்பட்ட இடத்தை போலீசார் ஆய்வு செய்து கொண்டிருக்க அருகே மாட்டு தொழுவத்தில் பால் கறந்துவிட்டு வருவதாக கூறி ஜீவாவும் டயானாவும் சென்றுள்ளனர். பால் கறக்க சென்ற இருவரும் நீண்ட நேரமாக திரும்பி வராத நிலையில் பின்னர்தான் தெரிந்தது இருவரும் சேர்ந்து போலீஸ் கண்ணிலேயே மண்ணை தூவிவிட்டு தப்பி ஓடியது. அசந்த நேரம் பார்த்து கணவனும் மனைவியும் ஓடிப்போனதை சற்றும் எதிர்பார்க்காத போலீசார் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் மீண்டும் வீட்டை சல்லடை போட்டு சலித்து தடயங்களை சேகரித்தனர். வீட்டில் நடத்திய சோதனையில் பின்பக்கமாக இருந்த பெரிய பப்பாளி மரம் ஒன்று வெட்டப்பட்ட நிலையில் இருக்க பப்பாளி மரப்பாலை ஊற்றி கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் சந்தேகிக்கும் போலீசார் தப்பி ஓடிய தாய் தந்தை இருவரையும் தேடி பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். போலீஸ் நிற்கும் போதே தாயும் தந்தையும் தப்பியோடியிருக்கும் நிலையில் இருவரையும் கைது செய்து சிறப்பாக கவனிக்கும் போதுதான் குழந்தையின் மரணத்திற்கான உண்மை காரணம் தெரிய வரும். இந்த நிலையில் கழிவுநீர் கால்வாயில் புதைக்கப்பட்ட குழந்தையின் சடலம் வருவாய்த்துறையினர், மருத்துவ குழுவினர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. இதனையடுத்து குழந்தையின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. மேலும் குழந்தை சடலத்தை புதைக்க பயன்படுத்தப்பட்ட மண்வெட்டி மற்றும் கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றி எடுத்துச் சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.